ஒரு குட் நியூஸ் எனக்கு. அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜிம் ஜாயின் பண்ணி 1 வீக்காக போயிட்டுருக்கேன். ஜிம் 1 வீக் போகிறதுலாம் பெரிய விஷயமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜிம். மாப்பிள வணக்கம், தேனியிலேருந்து உனக்கு தாண்டாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி 2-3 இயர்ஸ் ஜிம் போயிருக்கேன். பட் இடையில் ஒரு பர்சனல் ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த் கிட்ட குவிட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஸ்டார்ட் அகெயின். ஸோ அதனால தான் இத்தனை நாள் ஜிம் போகாமல் திடீர்னு நான் ஜிம் போன ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சேம் டைம் கண்டென்ட் என்னென்னா ஜிம் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம் போக போகிறீங்க இல்லை ஜிம் போய் சேர்ந்துருக்கீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது மட்டும் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவீங்க, நிறைய மணியை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு லாங் டேர்மாக ஜிம்மு வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் ஆகாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இதுக்கெல்லாம் முன்னாடி இவ்வளோ சொல்கிறிய பாஸ், ஏதாவது நீ உங்கள் ஜிம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். அரௌண்ட் 86லேருந்து 69 kg வரைக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கேன். ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ இந்த சைடில் வரும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்னும் நிறைய போஸ்ட் ஏதாச்சும் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவு டு சூஸ் ஜிம் பிளான். நீங்கள் ஜிம்முக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. மியூட்டில் போட்டால் அடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஜிம் ஜாயின் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நிறைய பிளான் சொல்லுவாங்க. அது என்னென்ன பிளான்னா 1 மந்த்துக்கு இருக்குது, 3 மந்த் இருக்குது, 6 மந்த் இருக்குது, 1 இயர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இல்லை ஃபர்ஸ்ட் 1 மந்த் கேட்டிங்கன்னா 1 மந்த் பார்த்தீங்கன்னா 3 மந்த்து விட ஒரு 100 rupees 200 rupees தான் கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, 1 மந்த்து விட்டு 3 மந்த்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 6 மந்த்து சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா 1 இயருக்கும் 6 மந்த்துக்கும் வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் வெஸ்ட்டு. மற்றபடி நீங்கள் வந்து அதை ஃபுல் மெம்பர்ஷிப்பாக எடுக்கிற அளவுக்கு அவங்க வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பிளான் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் இல்லைனா 1 மந்த் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 6 மந்த் எடுத்துகிட்டு இல்லை 1 இயருக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1.5 மந்த்து 1 வீக்லேயே குவிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்து டோட்டலாக வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஜிம்மில் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா 6,000 5,500 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு யூனிசெக்ஸ் ஜிம்லாம் போயிட்டீங்கன்னா காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களால் போக முடியலன்னா அந்த காஸ்ட் கிட்டத்தட்ட 7,000-8,000 வேஸ்ட் நீங்கள் 1 இயர் கட்டியிருந்தா. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், கரெக்டாக சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஜிம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ண போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட உங்களுக்கு சீனியராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ் வந்து நல்லா வச்சுருப்பாங்க, நிறைய பாடி பில்டர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாங்க, அத்லெட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது நின்று வேடிக்கை பார்க்குறதோ சரி, அவங்கக்கிட்ட போயிட்டு எவ்வளோ நாள் ஆகும் இந்த மாதிரி எவ்வளோ நாளாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தா உங்களை மாதிரி எத்தனை நாளில் வர்றது, என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஒரு கேவலமான ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அவங்க வாயில் திறந்து சொல்லாமே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தனியாக வேறு இடத்துல போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி கேட்க வேணான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு என்ன கேட்பீங்க, எவ்வளோ நாளாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு கேட்பீங்க. அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் ஒர்க் அவுட் பண்ணால் இந்த மாதிரி வரத்துக்கு எத்தனை மாதம் ஆகும், 3 மாதம் பண்ண ஆகுமா, 4 மாதம் பண்ண ஆகுமா அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ அவன் வந்து 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஃபிசிக்ஸை ஏற்றி வச்சுருப்பான், நிறைய செலவு பண்ணி ஏற்றி வச்சுருப்பான். நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு 3 மாதம் 4 மாதத்தில் வருமானா ரொம்ப கடுப்பாயிடுவான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவன் வந்து ரிவீல் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ரிவீல் பண்ணி நீங்கள் போய்ட்டு அதை சாப்பிட்டா நல்லா ஆகிடுமான்னு பார்த்து ஏதாவது தப்பாக எடுத்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்கள் பாடியில், ஸோ அதுக்கு அவன் பொறுப்பாக முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது அவங்க உங்ககிட்ட இருந்து தள்ளி போக. ஸோ டோன்ட் ஆஸ்க் டு ஹிம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்துச்சு, என்ன எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் முதல்ல கரெக்டாக ஜிம் போனீங்கனாலே போக போக உங்களுக்கே தெரிய வரும். ஸோ டோன்ட் ஆஸ்க் டு எனி ஒன்.
ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு ஜிம்மில் போயிட்டு ஜாயின் பண்ணும்போது, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தாட்ஸ் இருக்கும். சார்பட்டா பரம்பரை ஆர்யா மாதிரி ஆகணும், இல்லை வாரணமாயிரம் சூர்யா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண போவீங்க. 6 மாசத்துல சார்பட்டா பரம்பரையின் கிங் கபிலன். இதுக்கு ஜூலியஸ் டா சொல்றது தான், உங்க உடம்பு ரெடி பண்ணுங்க, அது வலி எல்லாத்தையும் பறக்கடிச்சிருது. ஐயோ எனக்கு அது வலிக்கவே கிடையாது. ஆனால் நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது, ரொம்பவே கஷ்டம் தெரியும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட லிட்டில் ஹார்ட் வந்து ப்ரோக்கன் ஆகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆக்டர் மாதிரி ஆகணும் அந்த ஆக்டர் மாதிரியும் இதில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல் நெக்ஸ்ட்டு ஜிம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டார்கெட் வைங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு. அங்கே ஆக்டர், ஸோ இதுக்காகவே அவங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஒரு பாடி பில்டரே எடுத்துங்களேன், பாடி பில்டர் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுறான்னா அவனோட ஃபுல் டைம் அவனோட பேஷன், கெரியர், ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் தான் இருக்கும். அதனால தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரியான கிடையாது. ஏன்னா நம்மளோட ஒர்க் வந்து வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு, நம்மளோட ரொட்டீன் வேறு. ஸோ இது ஜிம் எதுக்குன்னா நம்மளை ஹெல்தி அண்ட் ஃபிட்டாக வச்சுக்காட்டி, ஸோ பாடி ஆர்யா மாதிரியோ இல்லை சூர்யா மாதிரியோ பாடி வந்து நல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. நம்மளோட மைண்ட் செட் என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், அதே சமயத்தில் ஃபிட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அதுக்கு ஜிம் போனால் கரெக்டாக இருக்கும்னா, ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஜிம் வந்து லாங் டேர்மாக ஒரு ஹாபியாக உங்களால் மாற்ற முடியும். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அந்த அளவுக்கு வைக்காதீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜிம் போகிறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வழியாக ஜிம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே பார்த்தீங்கன்னா போயிட்டு நல்லா வெயிட்டு தூக்குறது, அந்த ஒர்க் அவுட் இந்த ஒர்க் அவுட் அங்கங்கே ஜிம் வரதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வந்து அது எல்லாமே பண்ணணும், நல்லா வெயிட்டாக தூக்கி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் முன்னாடி யாராச்சும் வந்தாங்கன்னா அப்படியே ஹெவி வெயிட் போடுற மாதிரி தேவையில்லாதெல்லாம் பண்ணி 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஃபுல்லாக பெயின் ஆகிடும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒர்க் அவுட் ரன்னிங் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ஜாகிங், ரன்னிங், புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்க, ஃபுல்லப்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களோட பாடி வந்து சட்டுன்னு அதுக்கு செட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பாடி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். கொஞ்சம் லூஸ் ஆக தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து அந்த பெயின் தெரியாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இது தெரியாத நம்ம ஆளுங்க வந்து ஓவர் வெயிட் போடுறது, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த ஃபஸ்ட்டு 2 நாளே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க ஜிம்முக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக பெயின் ஆகிடும். நடக்க முடியாது, குனிய முடியாது, மூஞ்சிக்கு சோப்பு போட முடியாது, ஒரு வாயை எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிம் லைஃபா, வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கின்னு குவைட் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்டியோ செக்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரெட்மில்லில் 15 மினிட்ஸ் வாக்கிங் போங்க, அப்புறம் சைக்கிளிங் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுன்னு தெரியலனா ட்ரைனர்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு 4 டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஆஃப்டர் 4 டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிள் எடுத்து, மினிமம் வெயிட் இருக்கிற தம்பிள், உங்கள் ஜிம்மில் ஸ்டார்டிங்கே 2 kg தம்பிள்னால் அந்த 2 kg எடுங்க. ஐயோ 2 kg எடுத்தா எல்லாம் அசிங்கமாக பார்ப்பாங்களான்னு நினைக்காதீங்க. அந்த 2 kg எடுத்து நீங்கள் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னெல்லாம் தம்பிள்ஸில் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அதை வந்து மினிமம் வெயிட்டில் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு வந்து பெயின் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அப்பயும் பெயின் வரும். பட் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏசுக்கு புஸ்காக பண்ணிவிட்டு வந்த அளவுக்கு பெயின் வராது. ஓரளவுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும், உங்களோட வேலையை ரெகுலர் லைஃப்பில் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெயின் இருக்கும். பட் பெயின் ஆல்வேஸ் இருக்கும். பட் 1 வீக் 1.5 வீக்கில் பார்த்தீங்கன்னா அதுவே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வெயிட் தூக்கினாலும் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி அந்த பெயின் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் 1.5 வீக் அப்போ தான் இருக்கும். அதை வந்து கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், எந்த ஒரு பெயினும் தெரியாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 1 வீக்கில் டிசைட் பண்ணிவிட்டு ஜிம்மை மட்டும் குவைட் பண்ணிடாதீங்க. அந்த ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஜிம் லைஃப் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ டோன்ட் குவிட்.
ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் டைம். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் டைம் என்ன அப்படின்றதுனா, நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இதை நீங்கள் பாடியை ஏற்ற போகிறீங்க, அப்படி இல்லை ஒரு பாடியை வெயிட் வந்து லாஸ் பண்ண போகிறீங்க, இல்லை கட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மினிமம் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 7 to 8 months ஆகும். மினிமம் மேக்ஸிமம் வந்து 1 year 1.5 year கூட ஆகலாம். அது வந்து உங்களோட பாடி வெயிட், ஹைட்டு, நீங்கள் எப்படி அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க, எவ்வளோ கரெக்டாக சாப்பிட்றீங்க, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 7 to 8 months ஆகும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண. நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு 3 மாதமாக போகிறோம் ப்ரோ, எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா நீங்கள் ஒரு 3 months கண்டினியூஸாக போக பிறகு தான் உங்கள் பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் பாடி வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பழகும். எல்லாமே பண்ண முடியும் உங்களால் அந்த 3 months. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ இடத்த உடனே ஒரு 3 monthsலேயே 4 monthsலேயே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வரமாட்டேங்குது ஜிம்மில் அப்படின்ட்டு குவைட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா வித்தின் எ மந்த்லேயே கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா 7 to 8 months அப் டு 1 year வரைக்கும் மினிமம் நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் ப்ராக்ரஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து ரிசல்ட்டுன்றதே ஒன்று பார்க்க முடியும். ஸோ 3 to 4 months ஏதாவது பண்ணிவிட்டு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு குவைட் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், அடுத்து வர்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சும்மா இருக்கு ஸ்னேஜ். ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 6th one சப்ளிமெண்ட்ஸ். அந்த சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னடா பாடி இப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறான், இவ்வளோ இதுவாக வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பான்டா, ஸ்டெராய்டு எடுப்பான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெராய்டு வந்து யாருமே ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ஆக்டர்ஸ், இந்த பாடி பில்டர்ஸ் வந்து ஏதோ குயிக்காக வரணுன்றதுக்காக அந்த ஸ்டெராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக பண்ண பாருங்கள். கைடன்ஸ் இருக்குது நேச்சுரலாக பண்ணவே, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. வே இருக்குது, கெரிட்டின் இருக்குது, கெஃபைன் இருக்குது, ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட், இது மாதிரி ஃபிஷ் ஆயில், வைட்டமின்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நாள் போக போக உங்களுக்கே தெரிய வரும் என்னன்னு சொல்லிட்டு. நீங்களே அதை பற்றி தேடி படிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இடத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, எந்த டைமிங்கில் எந்த நாளுக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுறது, நிறைய விஷயம் இருக்குது சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்போவுமே ஜிம் ஜாயின் பண்ணுங்கள், சப்ளிமெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நல்ல நேச்சுரல் ஃபிசிக்காக கொண்டு வர பாருங்கள். வெயிட் குறைக்கணுன்றதுக்காக ஃபேட் பர்னர் எடுக்கிறது, இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணதாங்க அதிக கேலரிஸ் இருக்கிற வே வாங்கி சாப்பிட்றது. யாராவது வண்டிக்காரன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு மைண்டில் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 6 to 7 months கிட்ட போக சொல்ல பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் வச்சு படிங்க. உங்கள் ட்ரைனர்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, உங்களுக்கு அது எதுக்கு யூஸ் ஆகுன்றதெல்லாம் டிசைட் பண்ணுங்கள். நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடி வந்து எது சப்போர்ட் பண்ணும், எது சப்போர்ட் பண்ணாதுன்னு ஒரு டாக்டர்கிட்ட ப்ராப்பராக வந்து டிசைட் பண்ணுங்கள் என்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் போய் ரேண்டமாக சும்மா எடுக்கிறேன், இவன் எடுக்கிறான்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சப்ளிமெண்ட்ஸ் இல்லை, உங்களோட பாடியை. ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஒன், ட்ரைனர்ஸ். ஸோ இது ஏன் நான் கடைசியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்து ரொம்பவே முக்கியம். ட்ரைனர்ஸ் எல்லா ஜிம்லும் பார்த்தீங்கன்னா ட்ரைனர்ஸ் வந்து காமனாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பர்சனல் ட்ரைனிங் எடுக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு தனியாக இன்னும் ஒரு 6,000-7,000 எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஜிம்முக்கு காசு காட்டுறதே 6,000-7,000 பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கட்டுவோம். ஸோ இது மட்டும் பார்த்தாது, நமக்கு எதுவுமே தெரியல, யாருன்னா சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனர்கிட்ட போய் கேட்பீங்க. அவன் என்ன சொல்லுவான், பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் டவுட் வர போயிட்டு கேட்டீங்க அப்படிங்கன்னா
வந்து என்ன பண்ணுவான், இல்லை உன்னால் உனக்கு வந்து இவ்வளோ டைம்லாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இவ்வளோலாம் சொல்லித்தர முடியாது, உன் கூட ட்ரைனிங் பண்ண ஒரு ஆள் வேணும்னா நீ வந்து என்னை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், அதாவது பர்சனல் ட்ரைனிங் வந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனர்ஸ் மாதிரி எந்த குறையும் சொல்லலை. இது எல்லா ஜிம்மிலும் நடக்குதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு சில ஜிம்ஸில் இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஜிம்மில் நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா ஸோ உங்களோட காசை வந்து பிடுங்கிடுவாங்க, வந்து உங்களை பிரெயின் வாஷ் கூட பண்ணுவாங்க. இல்லை நீ இதை எடுத்தால் தான் என்னால் சொல்லித்தர முடியும், இல்லைனா சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நார்மலாக நீங்கள் போயிட்டு கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணோம், அந்த ஒர்க் அவுட் பண்ணோம். நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிம் ட்ரைனர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல, ஏதாச்சும் பண்ணணுன்னா அவங்ககிட்ட போய் கேளுங்க, ப்ராப்பராக சொல்லி கொடுப்பாங்க. அதர்வைஸ் அவங்க வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் வாங்கிக்கோ, அது வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, ஏதாவது சஜெக்ஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் எதுவும் அப்படியே கேட்டுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக எடுங்க. அதர்வைஸ் பர்சனல் ட்ரைனிங் எத்தால் தான் நான் உனக்கு சொல்லி தருவேன், இல்லைனா வரமாட்டான்னா அந்த ட்ரைனர்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் போயிட்டுருக்கு ஜிம்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி இதுவெலாம் இருந்துச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ட்ரைனர்கிட்ட இருந்து. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஒரு பிகினராக ஜிம்முக்குள்ளே வந்தால் என்னென்னலாம் நடக்கும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களோட ஹெல்தி லைஃப்பை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிம் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஃபிட். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். நவம் சைன் அவுட்.